நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம டபிள்யூசி கேரை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். யார் மிஸ் பண்ணாங்க, 27ஆந்தேதி இந்த மாதம் 27ஆந்தேதி ஸ்னாப்சாட் எடுக்க போகிறாங்க. அதாவது ஸ்னாப்சாட்னால் என்ன சொல்கிறோம்னா, யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ எலிஜிபிள்னு சொல்லிட்டு எல்லாம் எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நமக்கு இன்னும் 23 நாள் டைம் இருக்குது. அதில் அதாவது இந்த ஏர் ட்ராப் பண்ணுதான் எலிஜிபிள் ஆகுது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணால் தான் பிரயோஜனம். அது இல்லாமல் சும்மா ஏர் ட்ராப்பு காயினை சும்மா டேப் பண்ணி மைனிங் பண்ணி எந்த யூஸும் இல்லை. சரிங்களா? ஏர் ட்ராப் எலிஜிபிள் என்னவோ அதை கரெக்டாக பண்ணிடணும். பெரும்பாலும் எலிஜிபிள் ஆயிடுவோம். சில பேர் அந்த 1-2 முக்கியமான விஷயத்தை மெயின்டைன் பண்ணாதனால அந்த காயின் நிறைய லெவலில் கிடைக்க முடியாது, கொஞ்சமாக கிடைக்கி. வேற ஒன்றும் இல்லை. இந்த டபிள்யூசி காயின் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிரச்சனை இல்லை. புதுசாக வரவங்க இதை டேப் பண்ணால் போதும் நமக்கு காயின் கிடைக்கும். டேப் பண்ணல ஒரு டேப்புக்கு இத்தனை காயின் கிடைக்கணும், எனக்கு 9 காயின் கிடைக்கும் ஒருத்தருக்கு டச் பண்ணோம்னா. இதை அதிகப்படுத்தலாம். பூஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஒன்று அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 9 லெவல் அதுக்கான எனக்கு 9 காயின் கிடைக்கும். இதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் வார காயின் வச்சு இதை அப்கிரேட் பண்ணோம்னா லெவல் போடும். இதெல்லாம் நான் யாருனே அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 நாளைக்கு எல்லோரும் அப்கிரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை எவ்வளோ தூரம் அப்கிரேட் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சரிங்களா? நான் சொல்லுவேன். எல்லோரும் இது மட்டும் தான் காயின் நினச்சி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல WAN இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு லெவல் 0ன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். இது நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கு ஸ்டார்டிங்கில் ரெஃபர் கேட்காது. அடுத்து நீங்கள் ஒரு 2ஆவது லெவல் 3ஆவது லெவல் போல் இதான் அந்த ரெஃபர் லிஸ்ட்டு. சப்போஸ் ஒரு நபர் 2 நபர் கொடுத்தா தான் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேட் கொடுத்து முதல்ல இது இந்த லெவல் 6ல் இருக்குது இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இதிலே காமிக்கிற இடத்துல நான் அடுத்த லெவல் போனேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லி காமிக்கிதான். சரிங்களா? 6ஆவது லெவல்லேருந்து 7ஆவது லெவலுக்கு போகணுன்னா அடுத்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணால் இதுமாதிரி தான் உங்களுக்கு எல்லா லெவலையும் காமிக்கும். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதை பற்றி குழப்பம் இல்லை. ஆனால் அவங்க ரெஃபரல் இருந்தாலும் நாங்கள் அதனால அதிகப்படியான காயின் கொடுப்போம். ரெஃபரல் இல்லைன்னு நினச்சோம் கொஞ்சம் குறைவான காயின் கொடுப்பாங்க அவங்க. சரிங்களா? அது போக ஸ்டேக்கிங் இருக்கு இல்லையா, இந்த எலிஜிபிள் இந்த காயின் நீங்கள் மைண்ட் பண்ணி மட்டும் பிரயோஜனம் இல்லை. எலிஜிபிள் ஆகுதுக்கு இந்த ஸ்டேக்கிங் குறைஞ்சது 10 திருப்பாக ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கிங்னா வரணும்ல, இந்த ஏர்ன் பண்ணத காயினை இல்லையா, நான் ஒரு இதிலே 3 இது கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு 20 நாளைக்கு 3 நாளைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்தீங்கன்னா ஏர்ன் பண்ண காயினை ஸ்டேக்கிங் போடுது. சரிங்களா? ஸ்டேக்கிங் எப்படி போடுறீங்கன்னா குறைஞ்சி எல்லோரும் 10 ஸ்டேக்கிங்காவது முடிச்சிடணும் அப்படிங்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு 23 நாள் இருக்குது. குறைஞ்சது ஒரு 3 திருப்பு ஃபுல் பண்ணிட்டோன்னா ஒரு 7 நாள் வச்சு பண்ணிங்கன்னு வைங்களேன். 3 வேளை 21 கிட்ட வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் வச்சுருக்க ஸ்டேக்கிங்கை 3 நாள் வச்சு பண்ணுங்க. சரிங்களா? இல்லாட்டா ஒரு இதை மட்டும் 7 நாளோ 10 நாளோ போட்டுட்டு மித்த 2 இதையும் 3 நாளுக்கு ஸ்டேக் பண்ணி அந்த காயின் திருப்பி கிடைக்க மாதிரி பண்ணுங்கள். இந்த 3 நாள் முடிஞ்சால் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கிளைம் கொடுத்தாலும் திருப்பி காயின் வாலெட்டுக்கு வரும். சரிங்களா? அதிலே கிளைம்னு கேட்கும். எப்படியாவது 10 ஸ்டேக்கிங் மேலே முடிச்சிருங்க. நீங்கள் 10 ஸ்டேக்கிங் முடிச்சிருங்க. எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டுன்றதுலேயே அதை கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். 1 2 3 4 5 என்ன முடிச்சிருக்கேன். சரிங்களா? எனக்கு முதல்ல தெரியாது, இல்லாட்டா அப்படியே முடிச்சிருப்பேன். இந்த 20 நாள் நமக்கு டைம் இருக்குது, அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதை கம்பல்சரி அதையும் பார்க்காங்க. 10 ஸ்டேக்கிங் மேலே முடிச்சிருக்கணும். 10 நாளைக்கு மேலே ஆக்டிவாக இருக்கணும். 2வது எழுது. சரிங்களா? 10 நாளைக்கு மேலே ஆக்டிவாக இருக்கணும். போட்டிருக்காங்க இல்லையா, அக்கௌண்ட்டு வெரிஃபை அக்கௌண்ட்டாக இருக்கணும். அது பிரச்சனை இல்லை, நமக்கு வெரிஃபை அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். டான் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்ப்ளீட் டெய்லி டேஸ்க், அதாவது டெய்லி ஓப்பன் பண்ணி தொடர்ந்து 10 நாளுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு 23 நாள் இருக்குது. அதனால் டெய்லி ஓப்பன் பண்ணால் இந்த 3ஆவது டேஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். 10 ஸ்டேக்கு இன்னையிலேருந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா 10 ஸ்டேக்கு அழகாக வந்துடும். சரிங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஆக்டிவாக இருக்கணுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். முடிஞ்சது ஒரு ரெஃபராவது 2 ரெஃபராவது கூடுதல் எவ்வளோ நாள் பண்ணிக்கணும், குறைச்சி பண்ணாங்க. சரிங்களா? கண்டிப்பாக 27ஆந்தேதி ஸ்னாப்சாட் எடுக்காங்க. 27ஆந்தேதி ஸ்னாப்சாட்டு கண்டிப்பாக. அதில் நம்ம லிஸ்ட்டு ஆகணும், நமக்கு காயின் எலிஜிபிள் ஆகணும். 27ஆந்தேதிக்கு இந்த 23 நாள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த காயினை நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா மித்த டேஸ்க்கு மாதிரி இதில் கஷ்டமாலாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? கஷ்டமாக ஒன்று டேப் பண்ணால் வருது. இதை உங்களுக்கு அதிகப்படியாக வரணுன்னா ஒரு 3 நாளைக்கு இந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒன்று அப்கிரேட் பண்ணி வைங்க. நிறைய காயின் கிடைக்கும். டேப் பண்ணி முதல்ல காயின் கொஞ்சம் சேருங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாகவே காயின் கிடைக்கும். அடுத்து இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த WAIன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து காமிங்க. இந்த பார்த்தீங்கன்னா WAI இதுவும் காயின் தான். இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதை 8 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு கிளைம் பண்ணி இங்கே ஏறும். சரிங்களா? என்கிட்ட ஒரு 2000 காயின் இருக்குது.
இது அதையும் ஒன்று போல் ஏர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து இந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பூஸ்ட்டில் அந்த டபிள்யூ ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லெவலில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றுமே செய்யல, நம்ம டெய்லி ஒர்க் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகிருக்கு. ஓனிட்டு இல்லையா, அதெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தம் இதில் ஒரு 10 லெவல் இருக்குது சரிங்களா. இதில் அந்த ரூனேன்னு இருக்கு இல்லையா, இது ஒரு 5000 காயின் தான் கேட்பாங்க. கொடுத்து நம்ம பை பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் சரிங்களா. இந்த 3 இது இருக்கு இல்லையா, 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம், இது நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆயிருக்கு. நீங்கள் இந்த ரூனே வாங்கிருங்க, இது ஃப்ரீயாகவே கிடச்சிது. இது 30 லட்சம் காயின் மட்டும் செலவு பண்ணால் அந்த 3 வாங்கிடலாம் சரிங்களா. இப்போ 6 லட்சம் காயின் இருக்குது. 10 லட்சம் காயின் வந்து ஒன்று பை பண்ணிடுவேன். நீங்களும் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கிடச்சிது. நான் இதில் எதுவுமே பை பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ண கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு நாள் கிட்ட வரும்போது உங்களோட காயின் இருக்குன்னா அந்த 3 அப்கிரேட் பண்ண முடிஞ்சு அப்கிரேட் பண்ணிடுங்க 10 லட்சம் காயின் வச்சு. அது போக இதை மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டு அங்கே காயினை மைண்ட் பண்ணாமல் விட்றாங்க சரிங்களா. இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 திருப்பி ஸ்பீடாக காயின் கிடைக்கும். இது 3 திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 5500 கண்டு இல்லையா, அது காலி ஆகிட்டு உடனே அதை கிளிக் பண்ணிங்கன்னா, பூஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி 5000 கணக்கு ஆட் ஆயிரும். அவ்வளோதான் சரிங்களா. இதில் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணாதாங்க. வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு அப்டேட் கொடுத்தா நீங்கள் ரெகுலராக பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய ஏட்ராப் பண்ணுறது, சப்போஸ் நான் உங்களால் நிறைய பண்ண முடியும், ஒரு 5 ஏட்ராப்பாக பண்ணுங்கன்றேன். உங்களால் நிறைய பண்ண முடியும்னா தாராளம் பண்ணுங்கள். ஆனால் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. நம்மளால் முடியாது, ஏன்னா நம்ம வேலையும் பார்த்துட்டு இதையும் செய்ய முடியாது சரிங்களா. சரி, நன்றி நண்பர்களே. எல்லா தகவலும் வந்துருச்சு. இதை தந்தாலும் அடுத்த அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் சரிங்களா.